வணக்கம். இன்றைக்கி ஒரு டக்குன்னு புல்லு பருப்பு சாம்பார் செய்யலாம். இந்த சாம்பாருக்கு துவரம்பருப்பு 1/2 கப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வேக வைக்கும் போது இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பொடிசாக நறுக்கின வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு அளவுக்கு தான் வதங்கணும், ரொம்ப வதங்கிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்க்க போகிறோம். நான் ஒரு 2.5 தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன். 2.5 தக்காளி, கொஞ்சம் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த புல்லு பருப்பு சாம்பாருக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் நம்ம சாப்பிடும் போது என்ன சைட் டிஷ்ஷும் வேணால் நம்ம அப்படியே நம்ம சுட சுட சாதத்தை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடிசாக நறுக்கின தக்காளி சேர்த்து தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ரெடிமேட் பேக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புல்லு பருப்பு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி தண்ணியை நம்ம கரைசி ஊற்ற போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ட அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பும் போட்டு அந்த குழம்புக்கு எந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்த்த அப்புறம் நம்மளுக்கு குழம்பு கெட்டி வரும். அதனால தான் தண்ணி கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2.5 கிளாஸ் இல்லைன்னா 3 கிளாஸ் நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த சாம்பார் நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஆச்சு நம்ம கொதிக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கும் போது நம்ம பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்கினிங்கன்னா அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புல்லு பருப்பு சாம்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் கூட இட்லி, தோசை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாதத்துக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.